கவிதாவோட ஜாதகம் முரளிக்கு அப்படி பொருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொருத்தத்தை இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு ஜோசியர் சொன்னாரு. கவிதா கொடுத்து வச்சவ. கவிதா மட்டுமா, என் பையனும் தான் கொடுத்து வச்சவன். அவன் மனசுக்கேத்த மகராசில கிடைச்சிருக்கா. அப்போ நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சிருவோம். சீக்கிரம் நாள் குறிச்சு சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு மண்டபத்தை பிடிச்சி நடத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். சொல்லிடலாம். ஆமா, உங்க மூத்த பொண்ணு எங்க? பேர் கூட நீங்க ஏதோ சொன்னீங்களே. கோகிலாங்க. அவ மாமியார் வீட்டுக்கு போயிருக்கா. என்ன சம்பந்தி திடீர்னு கோகிலா பத்தி கேக்குறீங்க? எல்லாம் காரணமா தான். ஆமா, உங்களுக்கும் உங்க மூத்த மருமகனுக்கும் எப்படி, பிடிக்குமா பிடிக்காதா? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வெளியில வேற மாதிரி இல்ல பேசிக்கிறாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்க இதெல்லாம் பில்டிங்கோட அஸ்திவாரம் மாதிரி. வெளியில தெரியாது. ஆனா அதுக்கு மேல இருக்கிற தூண் பில்டிங் இதெல்லாம் மருமகன் மருமகள்ங்கிற உறவு மாதிரி வெளியில தெரியும். அதை வச்சுதான் நம்ம மதிப்பெல்லாம். இப்போ உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு மருமகள் கலையரசி. அவங்களுக்கு நீங்க நல்ல மரியாதை கொடுக்குறீங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனா அதே மரியாதைய உங்க மூத்த மருமகன் கேசவனுக்கு நீங்க கொடுக்குறீங்களா? மாப்பிள்ள ராமகிருஷ்ணனா குத்தம் சொல்ல மாட்டேன். கூட பிறந்த தங்கச்சிக்காக 75,000 ரூபாய அப்படியே ஒரே செக்கா கொடுத்து விட்டாரு நான் கேள்விப்பட்டேன். ஆனா உங்க ரெண்டாவது பொண்ணு பேர் என்னடா? மாதவி. மாதவி. நீதான் மாதவியா? ஏமா, கேசவன்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டியாமே, அவனை அடிக்க கூட போயிட்டியாமே நீ? இதெல்லாம் கேசவன் சொன்னாரா? Why should he say? அவரே சொல்லணும். இதெல்லாம் எங்க காதுக்கு விவரமா வந்துச்சு. எங்க அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. கூட்டு குடும்பம்னா சண்டை சச்சரவுலாம் இருக்கும், அதெல்லாம் இல்லைங்கள. ஆனா மரியாதை குறைவுங்கிறது மட்டும் இருக்கவே கூடாது. நாளைக்கு நீங்க கேசவன் கொடுக்குற மரியாதை தான் எனக்கும் கொடுப்பீங்கன்னு எங்க அப்பா என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாரு. எஸ், நாம கொஞ்சம் அவசரப்பட்டோமான்னு கூட கேட்டாரு. அப்பா என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? எதையும் விசாரிக்காம நாம ஒரு முடிவு எடுக்க கூடாது. கவிதா வீட்டுக்கு போய் விசாரிப்போம். சப்போஸ் கேசவனுக்கு மூத்த மருமகனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலன்னா இனிமே அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நாசுக்கா எடுத்து சொல்லுவோன்னு சொன்னாரு. எப்பவுமே அப்பா இப்படி கிடையாது. பிடிக்கலன்னா பட்டுன்னு விலகி போயிடுவாரு. ஆனா கவிதா எனக்கு மனைவியா ஆகணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. அதுக்காக கொஞ்சம் அவர் ஸ்டேட்டஸ் விட்டு இறங்கி வந்திருக்காரு. நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. கேசவ மாப்பிளைய நாங்க என்னைக்குமே விகல்பமா பார்த்தது கிடையாது. மாதவி ஏதோ அப்பப்போ கோபமா அவர்கிட்ட பேசியிருப்பா, மத்தபடி அவ மனசுல வஞ்சம் வச்சு பேசிருக்க மாட்டா. எனிவே, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் உங்க காதுக்கு இனிமேல் வரவே வராது. அதுக்கு நான் கேரண்டி. தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆமா, மாதவிக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? சார், என் கல்யாணத்தை பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம். அது இப்போதைக்கு நடக்காது. எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, கவிதா கல்யாணம் உட்பட. அதனால என் கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம். மாதவி, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். பரவாயில்ல தம்பி, அந்த பொண்ணு ஏதோ நினைச்சதா சொல்ல வந்தது, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தம்பி, எங்க ரிலேஷன்ஸ் கல்யாணத்துக்கு வரும்போது மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணாம இளையவளுக்கே அவசரப்பட்டு கல்யாணம் பண்றாங்கன்னு கேட்டா சரி விடுங்க, அவங்க கேட்டா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா இளையவ அடங்காம திரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறாளோ, அதனால அவசரப்பட்டு அவளுக்கு கல்யாணம் பண்றாங்களோன்னு கேட்டா என் மருமகளோட கேரக்டர் தப்பா போயிடும் இல்லையா? எனக்கு என் மருமகளை பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட குத்தம் சொல்லக்கூடாது. அதான் முக்கியம், அதான் கௌரவம். அப்போ என் தங்கச்சிக்கு முன்னாலே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க, அப்படிதானே? எஸ், அதானே அதானே முறை. அண்ட் இட் இஸ் அவர் பண்பாடு. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மன்னிக்கணுங்க, உங்களை மதிக்காம பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். ஓகேம்மா, நாங்க அட்வைஸ் பண்ணல.
ஆனா இப்ப சொல்ல போறத அட்வைஸா நினைச்சாலும் சரி இல்ல எங்களோட எதிர்பார்ப்புன்னு நினைச்சாலும் சரி, இடையில ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம கடைசி பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்சா அதுல எந்த அர்த்தமும் இல்லை. கவிதாவோட ஜாதகப்படி குருபலன் கூடி இருக்கிற அந்த நேரத்தை விட்டுட்டா இன்னும் 7-8 வருஷத்துக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்றார். அதனால இந்த நல்ல நேரத்திலேயே கவிதாவுக்கும் என் பையன் முரளிக்கும் கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். ஆனா எங்க சொந்த பந்தங்கள் யாரும் எங்களை தப்பா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அதுக்கு உங்க சைட்லயும் யாரும் காரணம் மறந்துடக்கூடாது. சரிங்க. மாதவி யாரையோ விரும்புறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவரையே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கவிதாவோட கல்யாணமும் ஈஸியா நடந்துடும் இல்லையா? எங்களுக்கும் கௌரவ குறைச்சல் எதுவும் ஏற்படாது. என்னடா சொல்றேன்? You're absolutely right. அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. சரிங்க. வாங்க. மாதவி, நாங்க சொல்ல வந்ததை சொல்லிட்டோம். Now the ball is in your court and the decision is yours. என்னக்கா பண்ண போறீங்க? இவங்களுக்காக நான் என்ன மாத்திக்க முடியுமா கவிதா? என்ன ஏமாத்துறாதீங்கக்கா. நான் அவர் கூட மனசளவுல வாழ ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இப்ப தெரிஞ்சுக்கிட்டே மாதவி, பிரச்சனைகள் எந்தெந்த ரூபத்துல வருதுன்னு. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எல்லார்கிட்டையும் பேசினேன். அதுவே கவிதா வாழ்க்கையில பிரச்சனையா உன்னையே நிக்க வச்சிருச்சு பாத்தியா? ஒண்ணு, அந்த வெறும் பையன் மனோகரனை விட்டு விலகு. நானே உனக்கு நல்ல மாப்பிள பாக்குறேன். இல்ல அவனை உடனடியா கல்யாணம் பண்ணு. எதை செய்யறதா இருந்தாலும் அதை உடனடியா செய். ஏன்னா இது உன்னோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது கவிதாவோட வாழ்க்கை பிரச்சனையும் கூட. அவ ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிடாத. வாசுகி, நான் பேசினா சில பேர் கோபம் வரும். இருந்தாலும் பேசுறேன். என் பையன் சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். என்னம்மா, என்ன திடீர்னு எல்லாரும் நம்ம வீட்ல பாச பறவைகளா மாற ஆரம்பிச்சிட்டாங்க? உனக்கு ஆச்சரியமா இல்ல? ஆச்சரியமா தாண்டி இருக்கு. நீ ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்கேன்னு ஆச்சரியமா தான் இருக்கு. அம்மா, விட்டு கொடுத்து போறவங்க யாரும் கெட்டு போனது கிடையாது. பொண்ணா பிறந்த நாம சில விஷயங்களை மீற முடியாதுமா, மீறவும் கூடாது. ஏன்னா மானமும் அவமானமும் பொம்பளைங்க நடத்தி வச்சுதான் பாக்குறாங்களே ஒழிய அவங்க மனசை வச்சு பாக்குறது இல்லம்மா. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா என்ன யோசிக்கிற? பெரியப்பா, நான் யோசிக்கல பெரியப்பா. என்ன யோசிக்கிற? நான் ஒன்றும் யோசிக்கல பெரியப்பா. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். கிலோவுக்கு 25 காசு போனா போதுன்னு எடுத்துக்கிறேன்.
அதுக்கு மேலே தமிழ் பேப்பர்லாம் அவ்வளோ விலை போகாது. ஓ, எல்லாருக்கும் தூக்கத்தில் நடக்கிற வியாதினா பெரியப்பாவுக்கு தூக்கத்தில் வியாபாரம் பண்ணுற வியாதியா? விலகினாப்புல தான். ஹலோ, ஆஹா. அண்ணனுக்கு தூக்கத்துல செல்போன் பேசுற வியாதியா? ஒண்ணும் இல்ல. சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷம் சார். என்ன பண்ணுறது, நானும் இறக்கப்பட்டு ஏமாந்தே போயிட்டேன். கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. எல்லாம் அந்த கோரஸ்காரி பண்ணுற வேலை. எவன் மாட்டினா அந்த பஃபூன் மங்கி கிட்ட அவுட் கோயிங் பண்ணவே யோசிப்பானே. ஒருவேளை இன்கமிங்காக இருக்குமோ? ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக என் மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் பேசியிருக்கீங்களே, அதை நினச்சா எனக்கு அழுகையே வருது சார். நிஜமாக சொல்கிறேன் சார், நான் பிறந்ததுலேருந்து என் வார்த்தையை ஒருத்தருமே மதிச்சது இல்லைங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் ஃபோனை வச்சுட்டுங்களா? சரிங்க, குட் நைட். குட் நைட். என்னடா தம்பி, தூங்கலையா? நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் தூக்கம் வரல. வேற யாரும் இல்லைடா, அந்த ஃபாரின் பரதேசி பையன் இருக்கான்ல, அவங்க அப்பன்ட்ட பேசிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன், அவங்கள நேரில் பார்த்து, கோகிலா வீட்டுக்காருங்க என்னை மூத்த மாப்பிள்ளையே மதிக்கிறதே இல்லை, உங்கள் பையனுக்கும் அங்கே பொண்ணு எடுத்தா அவனுக்கும் இதே கதி தானே பற்ற வச்சுட்டல்ல. இவனுங்க தெளிவாக அங்கே போய் என்னை மதிச்சுட்டு தான் மறுவேளை பார்க்கணுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டாங்களாம். அப்புறம் என்ன, இனிமே ராஜ மரியாதை அந்த வீட்டில் உங்களுக்கு. பின்ன மூத்த மருமகன்னா சும்மாவா? அதானே, இனிமே எல்லா மூத்த மருமகனும் உங்ககிட்ட தானே டியூஷன் எடுத்துக்கணும். எடுத்துட்டா போச்சு. முடியாதுமா, கடையில் ஆள் கிடையாது, நீயே எடுத்துட்டு வந்துரு. ஒரு நாளாவது கடையில் உட்காந்து ஒழுங்கா தொழிலை கவனிச்சிருக்காரா? தூக்கத்தில் எப்படி பிசினஸ் பண்றாரு பத்தியா இந்த ஆளை? அண்ணே, விடுண்ணே, வேண்டாண்ணே, நீங்க போய் முதல்ல படுங்க போங்க. எங்கடா தூங்குறது? ச்சே, ஒரே புழுக்கமா இருக்கு. நான் கதவு திறந்து வச்சுட்டு தூங்குறேன். உங்க அண்ணி தூக்கத்தில் எங்கேயும் எழுந்துச்சு வெளியே போகாம பார்த்துக்க என்ன. அன்னைக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கா? அது ஒண்ணுதான் குறைச்சல். பெரியப்பா, பெரியம்மா, ஐயோ அம்மா, என்னடா ஆச்சு? என்ன காலு கால்ல என்ன? ஐயோ, கடிச்சிருச்சு பெரியப்பா. எதுடா கடிச்சது? எலி கடிச்சிருச்சு பெரியப்பா. எலியா? நம்ம வீட்லயா? டேய், நல்லா பாத்தியாடா? டேய், எலியா நல்ல பாம்பாடா? ஐயோ, எலிதான் பெரியப்பா, பெரிய எலி. பெரிய எலியா?
பெரிய எலின்னா பெரிச்சாலி. ஏண்டா அது எப்படிடா எங்களை எல்லாம் விட்டுட்டு உன்னை மட்டும் கடிக்க வந்துச்சு? ஒருவேளை இள ரத்தமா இருந்தா தான் அதுக்கு பிடிக்குமோ? இருடா இருடா, நான் போய் ஏதாவது மருந்து இருக்கான்னு பாக்குறேன். பயப்படாத பயப்படாத பயப்படாத. வரதட்சணை எதுவும் வேண்டான்னு முரளிதரன் சொல்லிட்டாரு. அதுக்காக நம்ம கல்யாணத்தை சாதாரணமா நடத்த முடியாது. சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, ஸ்டார் ஹோட்டல்ல ஹால் ஒண்ணு பிடிச்சு பெருசா நடத்திட்டா போச்சு. ஸ்டார் ஹோட்டலா? அங்கே எதுக்கு? எதுக்குன்னா மாப்பிள்ளையோட அந்தஸ்து அப்படி. ஆனா எங்க அந்தஸ்து அப்படி இல்லையே. அம்மாமா என்னம்மா பேசுறா இவ? மாதவி, அவங்க சொல்றத கேளு மாதவி. அம்மா, ஸ்டார் ஹோட்டல்னா செலவு எங்கேயோ போயிடும். அது புரியாம பேசிட்டு இருக்காங்க. செலவு ஆகதான் செய்யும். ஆகத்தான் செய்யும்னு சாதாரணமா சொல்றீங்க. கணக்கு பண்ணி பாருங்க, புரியும். என் விஷயத்துல மட்டும்தான் நீ எப்பவுமே கணக்கு பாப்ப. ஏய், என்னடி புரியாம பேசுற? அவங்க சொல்ற ஹாலுக்கு மட்டும் 5-6 லட்சம் ஆகும். அதுக்கப்புறம் மத்த செலவுகள் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா தலையே சுத்தும். இது பாரு, முரளிதரன் கவிதாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவ கோடீஸ்வரி. தேவைன்னா நாளைக்கு எத்தனை லட்சம் வேணாலும் இவ தூக்கி போடுவா. இது பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இவ கோடீஸ்வரியா இருந்தா கூட இப்ப நம்ம நிலைமை என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். இத பாரு, உன்னால முடியலன்னா சொல்லிட்டு போயிடு. அதை விட்டுட்டு கோடீஸ்வர மாப்பிளைய எப்படி அவமானப்படுத்தலாம்னு நினைக்காத. என்ன கோடீஸ்வர மாப்பிள்ள? எனக்கு என்னமோ அவரை பார்த்தா ஒரு கரெக்டான மனுஷனா தெரியல. ஆமா, உலகத்திலேயே அந்த மனோகர் தான் கரெக்டான ஆளு. ஏன்னா அவங்க குடும்பமே உன்கிட்ட பிச்சை எடுக்குதுல்ல, அதுல உனக்கு ஒரு பெருமை. முரளிதரன் அந்த மாதிரி இல்ல. பெரிய ஆளா இருக்கிறதும் கவிதாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதும் உனக்கு பிடிக்கல. இது பாரு, நீ தேவையில்லாம எங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட பாக்குற. அண்ணி சரியாதான் பேசுறாங்க. உனக்குதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறது பிடிக்கல. அம்மா, இவ என்னம்மா பேசிட்டு இருக்கா? அவ பேசுறது இருக்கட்டும், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? சரிப்பா, மாப்பிள்ள நல்ல மனுஷனாவே இருக்கட்டும். ஆனா இவங்க சொல்றத பார்த்தா 10 லட்சத்துக்கு மேல செலவாகுமே. நம்மளால எப்படி செய்ய முடியும்? நம்மளன்னு நீ யார சேர்க்கிற? மாதவியோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கு 10 லட்சம் தேவைன்னா அது ரொம்ப கஷ்டம். ராமகிருஷ்ணன் தங்கச்சிக்குன்னா அது ரொம்ப ஈஸி. நான் சொல்றது புரியுதா? என்ன பாக்குற? ராமகிருஷ்ணன் தங்கச்சிங்கிறதுனால இது ஓகே ஆச்சு. மாதவி தங்கச்சின்னு சொல்லிருந்தா ரொம்ப கஷ்டம். சரி நடத்துங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இப்படி தயங்கி நின்னா உன் தங்கச்சிக்கு நீ நல்லது நினைக்கலன்னு தானே அர்த்தம். இல்லைங்க, நாம தான் கவிதாக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சோம். இதுல எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் கண்டிப்பா முடிச்சே ஆகணும்னு எனக்கு அட்வைஸ் கொடுத்தாப்பா. அதனால தான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்கத்தான் உங்களை வர சொன்னேன். ராமகிருஷ்ணா,